திருப்பதி பெங்களூரு. லெஃப்ட் சைடு போனால் திருப்பதி, ரைட் சைடு போனால் பெங்களூரு. அந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம அந்த விக்னேஸ்வரர், காசி விஸ்வநாதர், கும்பமேளா, பார்வதி பரமேஸ்வரர், திரிவேணி சங்கம், அயோத்திய ராமர், இந்த விநாயகருக்கு போனோம்னா இந்த பக்கம் போனோம். லெஃப்ட் சைடு போனோம் விநாயகருக்கு. ஆண்டவா, நம்ம கும்பமேளாலேருந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னா புதன்கிழமை நைட்டு வந்தோம் 11 மணிக்கு. அந்த கடவுளுங்கெல்லாம் காப்பாற்றி வீட்டு போய் சேர்ந்துடுறான்னு அனுப்பிட்டாங்க. நம்ம பண்டப்பள்ளியில் வந்து சேர்ந்துட்டோம். இப்போது காணிப்பாக்கத்துலேருந்து பண்டப்பள்ளிக்கு வந்தோம். ஹைவேல இருக்கிறோம், திருப்பதி ஹைவேல. நம்மளுக்கு கடவுள் கூட ஒன்றா வரம் ஒத்துக்கிறார் இருப்பார். கும்பமேளாலேருந்து நம்ம ஊருக்கு வந்தோம். நேற்றெல்லாம் எந்த சவாரி போன சவாரி கூட ரிட்டர்ன் வந்துட்டோம். அந்த சவாரிலாம் போன சவாரி ஒரு சவாரி போனோம், வேலை ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க பஸ்ஸில் அப்படின்ட்டாங்க. நேற்று சவாரி நின்று பஸ்ஸு. அது என்னத்துக்கு நம்மளுக்கு சவாரி இல்லாத போச்சுன்னா, துட்டு இல்லாத போச்சுன்னா, இன்றைக்கி பண்டப்பள்ளிலேருந்து கும்பமேளாவுக்கு 4 பேர் கிளம்புனாங்க. காணிப்பாக்கத்துலேருந்து 60 பேர் பஸ்ஸில் கிளம்புறாங்க. அதில் பண்டப்பள்ளியில் 4 பேர். அவங்களுக்கு வந்து விட்டேன். முதல்ல கும்பமேளாவுக்கு கஷ்டப்பட்டோம். முதல்ல கும்பமேளா சவாரி தான் வந்துச்சு. ஏதோ கடவுள் அந்த பரமேஸ்வரர் முதல் சவாரியாக கொடுத்தாரு. எந்த சாமியை பார்த்தோமோ அந்த சாமி துட்டு கொடுத்துக்கிறாரு. இந்த கும்பமேளாலேருந்துன்னா நம்மளுக்கு நெல்லுப்படிக்கா அந்த காசுன்று மோகம் தீராதா அந்த கடவுள் காசி விஸ்வநாதர் காசுன்று ஆசை மோகத்தை தீர்த்தரார் அப்பாகலாம். ராமா, விக்னேஸ்வரா, எல்லா கடவுளுக்கும் ஒரு நன்றி. நம்ம விநாயகர் கூட பார்க்கணுன்றாங்க. 5 மணிக்கு பஸ் கிளம்புது. விநாயகர் கூட